வெல்கம் டு டிஜேஓஎன் லைஃப் ஸ்டைல். ஐயோ, காலையில் கண்ணு முழிச்சோடனே இங்கே முழிச்சிட்டோமேன்னு டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு நான் எந்திரிச்சு சாமி ரூமுக்கு தட்டு தடுமாறி எங்கேயும் கீழே விழுந்துடாமல் இடையில எந்த தடையும் இல்லாமல் போய் சேர்ந்துடணும் கடவுளையே கும்பிட்டுக்கிட்டே நேராக சாமி ரூமுக்கு போனேன். முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்ததாக பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை பூ வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பணம்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு கண்ணாடி வச்சு ஜுவல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதில் தான் கண்ணு முழிக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கிறனால கண்ணை மூடிட்டே வந்து இதிலேயே கண்ணு முழிச்சிட்டேன். உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டை நல்லபடியாக நான் தொடங்கிட்டேன். இனி பாப்பாக்களையும் இதே மாதிரி கண்ணை பொத்தி தான் கூட்டிகிட்டு வந்து முழிக்க வைக்கணும். அதுக்காக போய் ஒவ்வொருத்தராக எழுப்பி கூட்டிகிட்டு வந்து முழிக்க வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதே டைமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் நியூ இயர் அன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் சர்ப்ரைஸ் அந்த மாதிரி சூப்பராக நினச்சேன். இருந்தாலும் ஓகே, அவளுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருந்தேன். அப்படி அவளோட ஹஸ்பண்டு வினோத்து. இன்றைக்கி நவீனாக்கு பர்த்டே. எல்லோரும் அவளுக்கும் விஷ் பண்ணியிருக்கேன் மறக்காமல். வினோத்தே அவன் கையாலேயே கேக் பண்ணியிருந்தான். கேக்கெலாம் கட் பண்ணி நாங்களே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்கும்போது தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. கிஃப்ட்டை பார்த்து அவள் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடித்தா, இருந்தாலும் சர்ப்ரைஸாக தான் ஆகிட்டா. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டா. ஆனால் அவள் அதிகமாக ரியாக்ட் பண்ணல. அவள் எப்போவுமே அப்படித்தான். சூப்பராக இருக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வினோத் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். இதை பேக் பண்ணதே நாங்கள் தான். நேற்று நைட்டே நாங்கள் பேக் பண்ணி எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தோம். அதை வந்து அன்றைக்கி நைட்டே வாங்கிட்டு வந்து அவன் வீட்டில் வச்சுட்டு காலையில் எடுத்து கொடுத்துட்டான். தமிழ் புது வருஷத்தன்னைக்கு பிறந்திருக்கா. இது ரொம்பவுமே எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். தமிழ் வருஷமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் வருஷமாக இருந்தாலும் சரி, நியூ இயர் அன்றைக்கி பிறந்தா அது யாருனாலையுமே எப்போவுமே மறக்கவே முடியாது. இவள் பர்த்டேவும் அப்படி தான். ஜனவரி 1 வந்து எங்கள் தம்பி பிரவீனோட பாப்பா பிறந்திருக்கா. அதனால் அதையும் எப்பவும் மறக்க முடியாது. நவீனாவுக்கு இதான் எங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறா. நானும் அவரெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவளும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்து நல்லாவே எக்ஸைட் ஆகிட்டா. அவளோட அக்கா பையனும் அவளும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு பூஜையை முடித்து தமிழ் நியூ இயரை இந்த வருஷத்தை தொடங்கிட்டோம்.